Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை விடியா அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் சிங்காரம், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது விடியா அரசின் ஏவல் துறையினர் அதிமுகவினரை கைது செய்ய முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஏவல் துறையை கண்டித்தும் அதிமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை விடியா அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த அதிமுகவினரை தடுத்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சட்டம் ஒழுங்கை முறையாக பாதுகாக்க தவறிய திறனற்ற விடியா திமுக அரசு அதை எதிர்த்து கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நசுக்கும் செயல்களில் ஈடுபடுவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடலூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கோடு ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ள நிலையில் மேடை அமையவிருந்த இடத்தில் கழிவறை வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய விடியா திமுக அரசின் ஏவல் துறை போராட்டத்தை தடுக்க மட்டும் முனைப்பு காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தேனியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டும் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக பங்களாமேடு பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன், மாவட்ட கழக பொருளாளர் வைகை பாண்டி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒழிக!